வெல்கம் டு அதிர்ஷ்டம் நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா, நம்ம 2 நாள் கொஞ்சம் வீடியோ போடாமல் போயிட்டோம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நவம்பர் மாதம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்கும் சரி, அதே மாதிரி கும்ப ராசிக்கும் சரி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்கரமாக இருக்கார். நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு, தடைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்ப வந்து நமக்கு ரிவர்ஸில் வந்து சனி பகவான் வர்றதுனால சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இருக்கலாம். ஏன்னா கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது அது வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும். உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு தீர்ந்து போகும். அந்த தொழில் அது கிரகம் சார்ந்த தொழில்களும் உங்களுக்கு ஒரு அதாவது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரகங்கள் இருந்தாலே உங்களுக்கு மிகச்சிறப்பான அதாவது சொந்த தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரியான தொழில்களில் நீங்கள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு சொந்த தொழிலுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி 2ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் யாருக்கெல்லாம் கிரகம் இருக்கும், 2ஆம் இடமான லக்னத்துக்கு 2, அதே மாதிரி லக்கணத்துக்கு 11, இந்த 2 இடங்கள்லையும் யாருக்கெல்லாம் வந்து உபஜயஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதுலேயும் சுப கிரகங்கள் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவானோ இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல சுக்கிரனோ ஏதோ ஒரு கிரகங்கள் இருக்குது அப்படின்னாலுமே அது நீங்கள் மிகப்பெரிய உங்களுக்கு கொடுத்து வச்ச ஒரு ஜாதகம் தான். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல உட்காரக்கூடாத இடத்துல தான் கிரகங்கள் உட்காரக்கூடாத தவிர மற்றபடி உபஜயஸ்தானங்களில் உட்காரலாம். அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்குறோம். சரிங்களா, அதே மாதிரி இந்த இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ராகு கேதுகள் எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்திலையும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே சிம்மத்திலே இருக்காங்க இல்லையா. இப்போ இந்த காற்று ராசியில் வந்து ராகு இருக்கிறதுனால நிறைய அந்த அதை என்ன சொல்கிறது உங்களுக்கு காற்று சார்ந்த டிசாஸ்டர்கள் வந்து நமக்கு இந்த உலகத்தில் அதிகமாக நடக்கும். விமான விபத்து, காற்றால் அழியிறது, அந்த மாதிரி காற்று சம்பந்தமான விஷயங்கள். ராகு பகவான் வந்து எந்தெந்த கிரகங்களுடைய அட்டாச்சில் இருக்காரோ அது சார்ந்த, அதாவது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. நீர், நெருப்பு, காற்று, நிலம்னு சொல்லி 3 விதமான தன்மைகள் கொண்ட ராசிகள் இருக்குது. அந்த 3 விதமான ராசிகளில் எந்தெந்த ராசிகளில் வந்து ராகு வருதோ அந்த அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி கொரோனா டிசீஸ், இந்த மாதிரி காற்றுல நோய் பரவுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். சரிங்களா, அதே மாதிரி இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிம்மத்தில் வந்து கேது இருக்கிறதுனால இது என்ன நடக்கும் அப்படின்னா அரசியல் சார்ந்த விஷயங்களில் வந்து தடை இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு, ஊடகங்களுக்கு கெட்ட பேர் எடுத்துக்கொடுக்கும். அரசு சார்ந்த அரசுக்கெல்லாம் வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கேது வந்து இங்கே இருக்கிறதுனால அரசாங்கம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரும். அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள் நிறைய வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தும். சரிங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கும்பராசியில் வந்து உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால கோயில் சார்ந்த விஷயங்களில் பயங்கரமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். கோயில் சார்ந்தவங்கள நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அது சில திருடிட்டு போனது, நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரியான டிசாஸ்டர்லாம் வந்து உங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பம்ங்கிறது கோவில் அப்படின்னு அர்த்தம். அதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். அது மாதிரி நிறைய உலகம் பூராமே நடக்கிற கோயில் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தாய்லாந்தும் அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் நடந்துச்சு வியட்நாமுக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் சம்பந்தமான பிரச்சனை, அந்த கோயிலுக்காக தான் அந்த சண்டையே நடந்துச்சு தாய்லாந்துக்கும் இந்தோனேஷியாவுக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம், இந்த கோயில் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எங்கேருந்து வரும்னா இந்த கும்பராசியில் வந்து ராகு பகவான் வர்றதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி சிம்ம ராசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மம்ங்கிறது ஒரு கௌரவமான கௌரவம், அரசாங்க தொடர்புடைய ஒரு இடம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேது பகவான் வரும்போது அதில் நிறைய தடைகள் ஏற்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மிகப்பெரிய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், மிகப்பெரிய அரசியல்வாதிகள் ஆன்மீக சார்ந்த பயணங்கள், அரசியல்வாதிகள் வந்து ஆன்மீக சம்பந்தமான கோயில்களுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஏன்னா இந்த உளவியல் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஜோதிடம். இதை வச்சு இந்த நாட்டில் இந்த மாதிரியான டிசாஸ்டர்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கணிக்க முடியும். அதுதான் வந்து உளவியல் ஜோதிடம். சரிங்களா, அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த கும்ப 1.5 வருஷம் இப்போ தான் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்காரு. ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு இல்லையா. இப்போ 4 மாதம் ஆச்சு. 4 மாதத்துக்குள்ளே பாருங்கள்
கோயில் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி கோயிலில் ஏதாவது கோயில் சார்ந்த மண்ணுக்குள்ளேருந்து சிலைகள் எடுக்கிறது, மண்ணுக்குள்ளேருந்து ஏதாவது எடுத்து கோயில் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நடக்கும். அதே மாதிரி கோயில் சார்ந்த அவப்பெயர்கள் நிறையா நடக்கும். சரிங்களா, அதையும் நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது இருக்கிறதுனால அரசாங்கம், அரசு தொடர்பு, அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்களில் நிறைய தடைகள், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும், கெட்ட பேர் வரும், அவதூறு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே கேது வந்து உங்களுக்கு சிம்மத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இப்போ வந்து இந்த அரசியல் சார்ந்த, உலக அரசியல் சார்ந்த விஷயங்களும் மிகப்பெரிய அளவில் டாமினேட் ஆகும். சரிங்களா, நீங்கள் அதை நல்லா கவனமாக பார்த்தீங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் யோசிங்க, இந்த ராகு பகவான் எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்தந்த சார்ந்த அந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். இது ஷூர். சரிங்களா, அதே மாதிரி இன்றைக்கி வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கும் கோச்சார பலன்கள் பார்க்குறோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியான நிறம் வந்து வெண்மஞ்சள். சரிங்களா, அதே மாதிரி சங்கடங்கள் மறையும் நாளாகும், அதே மாதிரி ஆதாயம் உண்டான நாளாகும், அதே மாதிரி நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. நீங்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் மஞ்சள் நிறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சங்கடங்கள்லாம் மறைஞ்சு ஒரு ஆதாயம் உண்டான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி 6+1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா, 6+1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி இடப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு, ராசியான நிறம் மஞ்சள். சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நமக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் இழுபறிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வெளியில் ஏதாவது பொருட்கள் கொடுத்து வாங்குறீங்க, அந்த மாதிரி பண சம்பந்தமான விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இழுபறிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழப்பங்கள் விலகும் நாளாகும். அதே மாதிரி அதிகார வர்க்கம் அதிகரிக்கும் நாள், உங்களுக்கு அதிகாரம் அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்கும். பதவி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கும். இன்றைய நாளில் வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாடுடன் நீங்கள் செய்யும்போது இன்னும் கூட இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தடங்கல்கள் இன்றைக்கி நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு வந்து தென்மேற்கு, ராசியான நிறம் மஞ்சள். சரிங்களா, 9-2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் இளம் சாம்பல் நிறம். சரிங்களா, செலவுகள் உண்டான நாளாகவும், அதே மாதிரி விவேகத்துடன் செயல்படக்கூடிய நாளாகவும், செலவுகள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கொஞ்சம் செலவுகளை கம்மி பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் கணக்குக்கு தெரியாமல் நிறைய காசுகள் செலவாக இருக்கும். இன்றைய நாளில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உணவுகளில் கொஞ்சம் கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் இளம் மஞ்சள். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு 1+2ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியான நிறம் வந்து வெண் சந்தன நிறம். சரிங்களா, லைட் சந்தன நிறம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும், ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும், அனுபவங்கள் வெளிப்படும் நாளாகவும், லாபகரமான நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு, ராசியான நிறம் வெண் சந்தனம். சரிங்களா, அதே மாதிரி 9+3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு தான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வடக்கு திசை வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் சாம்பல் நிறம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மாற்றங்கள் உண்டான நாளாகவும், விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும், வேலைகள் திருப்திகரமான வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுபவங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உற்றார்களுடைய உறவுகள் உங்களுக்கு நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்துன்னா இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாளை தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வந்து கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் அடர் பச்சை. சரிங்களா, ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும், தேவைகள் நிறைவேறும் நாளாகவும், அதே மாதிரி பண வரவு அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாகவே கன்னி ராசிக்காரங்களுக்கும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்து வந்து துலாம் ராசி. துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடமேற்கு, ராசியான நிறம் பொன்னிறம். சரிங்களா, பொறுமையோடு செயல்படவும், அதே மாதிரி நிதானத்தோடு செயல்படவும், திறமைகள் வெளிப்படவும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும், இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியான நிறம் வந்து பொன்னிறம். சரிங்களா, பொறுமையோடு செயல்படுறதுக்கும் இன்றைய நாள் வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 1-2ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து விருச்சகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியான நிறம் வந்து மஞ்சள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும், ஆதரவு ஏற்படும் நாளாகவும், அதே மாதிரி மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது. செல்வாக்கு உயரும், மதிப்பு உயரும் நாளாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சூப்பரான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் சரி ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வங்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, விருச்சகம். அடுத்து தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு
தென்கிழக்கு, ராசியான நிறம் இளம் நீலம். சரிங்களா? வரவுகள் கிடைக்கும் நாளாகவும், விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி அன்போடு செயல்படக்கூடிய நாள், அதாவது உங்களுக்கு உற்றார் உறவினருடைய அன்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றிகரமான நாளாகவும், விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. வரவுகள் நிறையா இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அதில் மாற்றமே இல்லை. வரவுகள் வந்து ஒரு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு, ராசி நிறம் இளம் நீலம். 6+3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து மகரம். மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமானது தெற்கு, ராசிய நிறம் சிவப்பு. வேறுபாடுகள் களையும் நாளாகும், தெளிவு பிறக்கும் நாளாகும், மாற்றங்கள் நடக்கும் நாளாகும், அதே மாதிரி புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. அதே மாதிரி 2+9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தென்கிழக்கு, ராசிய நிறம் இளம் நீலம். சரிங்களா? இளம் சிவப்பு, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரத்துக்கு அடுத்து கும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியான நிறம் வெண்மை. அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும், பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது கும்பராசிக்காரவங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 3+2 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு, ராசியான நிறம் வெள்ளை. சரிங்களா? அடுத்து வந்து மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசிய நிறம் அடர் பச்சை. மதிப்பு ஏற்படும் நாளாகவும், அதே மாதிரி ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாகவும், தைரியம் பிறக்கும் நாளாகவும் இருக்குது. தெளிவு பிறக்கும் நாளாகவும் இருக்குது. தெளிவு பிறக்கும் நாளாகவும் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் இப்போ வந்து மகர ராசிலேருந்து இப்போ வந்து மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வந்து திரும்ப வந்து சனி பகவான் வந்து நமக்கு வக்ரமாகி திரும்பி இருக்கிறாரு. அது ஒரு நவம்பர் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே கொஞ்சம் மூச்சு விட்டு மறுபடியும் அடி வாங்குறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி தான் ஆகும். வேறு வழியே இல்லை. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும்.